மகா பெரியவா சரணம். இன்று ஜீரண சம்பந்தமான முதிரையை கூறுகிறேன். உணவே மருந்து என்று சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் உணவை நன்றாக கவனித்து சாப்பிட வேண்டும். சாப்பிடும் பொழுது செல்போன் பார்த்து கொண்டோ அல்லது பேசிக்கொண்டோ சாப்பிடக்கூடாது. நிதானமாக பல்லால் அரைத்து கூழாக்கி உணவை மென்று சாப்பிட்டால்தான் ஜீரணமாகும். இப்பொழுது ஜீரண சம்பந்தமான முதிரையை கூறுகிறேன். இந்த முதிரையின் பெயர் பூஷன் முதிரை என்று பெயர். பூஷன் என்றால் சூரியன் என்று பொருள். கையை உயர தூக்கி வைத்து காண்பிக்கிறேன். பூஷன் முதிரை. இந்த கையில் ஒரு முதிரை, அந்த கையில் ஒரு முதிரை வேறு விதமாக செய்ய வேண்டும். இடது கையில் அபான முத்திரை, அதாவது நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்டை விரலுடன் இணைத்து வைக்க வேண்டும். வலது கையில் ஞான முத்திரை, அதாவது கட்டை விரலுடன் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வைக்க வேண்டும். இவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வாறு 10 நிமிஷம் செய்தால் ஜீரண சம்பந்தமான குறைகள் நீங்கி நன்றாக சாப்பிட்டு நலமாக இருக்கலாம். இதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக கையை தூக்கி வைத்து காண்பித்தேன். இதை உள்ளங்கை வானத்தை பார்த்தபடி தொடையில் வைத்து 10 நிமிஷம் செய்யலாம். செய்யும்போது வேறு கவனமின்றி நாம் மனதிற்குள் நான் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நமஸ்காரம் என்று அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியை முடிக்கிறேன். மகா பெரியவா சரணம்.